ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடுமிஷன் சர்வீஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ தான் பார்த்தோம் இது இவ்வளோ பெரிய வவ்வால் இந்த இடத்துல இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல. இதை பார்த்தாலே இதை தொடக்கூடாது, கொஞ்சம் தூரமாக இருக்கணும். த்ரில்லிங் உண்மைகள். இரவில் மரத்தில் தொங்கும் பெரிய நிழல். பறவையா பேயா? நம்மை நடுக்கமடைய செய்யும் அந்த உருவம், அதுதான் பறக்கும் நரி, ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இது ஒரு வவ்வால், ஆனால் சாதாரணமல்ல. இதன் சிறகு நீளம் 5 அடி வரை இருக்கிறது. ஒரு குழந்தையை முழுமையாக மூடக்கூடிய அளவுக்கு பெரியது. பல நாடுகளில் இரவில் மரத்தில் தொங்கும் இதன் உருவத்தை பார்த்த மக்கள் பேய் வந்துவிட்டது என்று சத்தம் போட்டனர். பிலிப்பைன்ஸில் ஒரு குடும்பம் மரத்தில் தொங்கும் ஒரு உருவத்தை பார்த்து பயந்து போலீஸை அழைத்தது. பின்னர் தான் தெரிந்தது அது ஹார்ம்லெஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இதன் முகம் நரி போலவும் சில நேரங்களில் மனித முகத்தைப் போலவும் இருக்கும். அதனால்தான் மனித முக வவ்வால் என்றும் அழைக்கிறார்கள். இவை இரவுகளில் மட்டும்தான் வெளியே வரும். தொலைவில் ஒரு பழவாசனை, உடனே பறக்க ஆரம்பிக்கும். 40 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். இது சாதாரண வவ்வால் அல்ல. இதில் மிக அதிர்ச்சி என்னவென்றால் இவை வெஜிடேரியன். இது பழங்கள், தீன், நாற்றமுள்ள பூக்கள் மட்டுமே சாப்பிடும். ஆனால் இதை பார்த்து பலரும் வாம்பயர் பேட் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் இது மனிதர்களுக்கு ஆபத்தில்லாத உயிரி. இவை மரங்களில் தலைகீழாக தொங்கும். ஒரே மரத்தில் 1000 வவ்வால்கள் வரை குடியிருக்கும். தலைவர், பாதுகாவலர், பெண்கள், குட்டிகள் என ஒரு சமூக அமைப்பு போலவே வாழும். அவை பழங்களை சாப்பிட்டு அதன் விதைகளை வெறுமனே கீழே போடுகின்றன. அந்த விதைகள் மூலமாக புதிய மரங்கள் உருவாகின்றன. அதனால்தான் இவை ரெயின் ஃபாரஸ்ட் கார்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. நம் தமிழகத்திலும் சில மரங்களில் இதை போன்ற பெரிய வவ்வால்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பேய் போல தோற்றம், ஆனால் இயற்கையை காக்கும் உயிரி. அதனால்தான் இது திகிலோடு பின்னிய உண்மை. இப்ப நீங்களே சொல்லுங்க, பேய் போல இருக்கிறதால இது கேவலமா, இல்ல இது இயற்கையின் இரவு போராடியா? இது போன்ற அதிசயமான உண்மையான திகிலூட்டும் தகவல்களுக்கு உங்கள் வசந்த் இன்ட்ரெஸ்டிங் நியூஸை பின்தொடருங்கள்.